இன்டர்ஸ்டெல்லர், கிராவிட்டி இந்த மாதிரி படங்கள்ல ஆஸ்ட்ரோநாட் ஸ்பேஸ் மிஷன் பண்றேன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்தையுமே எட்ஜ் ஆஃப் த சீட்ல உட்கார வச்சிருவாங்க. ஆனா அது படம். ஆனா இப்போ என்கிட்ட ரியல் லைஃப்ல இந்த மாதிரி ஸ்பேஸ் மிஷன் பண்ண ஒரு வீடியோ இருக்கு. அந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க. சோ இந்த வீடியோல நீங்களே பார்த்திருப்பீங்க, ஒரு ஆஸ்ட்ரோநாட் டிவியேட் ஆன சேட்டலைட்டை எந்த ஒரு சேஃப்டி கியர்ஸ், அதாவது வயர் எதுவுமே அட்டாச் ஆகாம வெறும் ஜெட் பேக்கோட அவரோட உயிரை பணைய வச்சு அந்த சேட்டலைட்டை போயிட்டு திசை திருப்பி கண்ட்ரோல் எடுக்க போறாரு. 1984ல நாசா ஒரு ஸ்பேஸ் ஷட்டில் மிஷன்ல 2 சேட்டலைட்டை டிப்ளாய் பண்றாங்க. ஆனா இதுல ஒரு சிக்கல் ஏற்பட்டிருக்கு. சேட்டலைட் கரெக்டான பிளேஸ்ல பிளேஸ் ஆகாம டிவியேட் ஆகி வேற பக்கம் போயிருந்திருக்கு. சோ இதை ரெக்டிஃபை பண்ணணும்னா நாசாக்கு $100 மில்லியன் மேல செலவாகும். அதுக்காக அவங்க என்ன பண்றாங்கன்னா, அதுதான் இப்ப நீங்க பார்த்த ஃபுட்டேஜ். அதுல இருந்த ஆஸ்ட்ரோநாட் தான் ஆஸ்ட்ரோநாட் டேல் கார்ட்னர். அவர் என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா, வெறும் ஒரு நைட்ரஜன் ஜெட் பேக்கை மாட்டிக்கிட்டு டிவியேட் அந்த சேட்டலைட் இருக்க பிளேஸ்க்கு பறந்து போயிட்டு அதை அப்படியே கையில பிடிச்சிட்டு இழுத்துட்டு வந்து ஷட்டில் வரைக்கும் வந்துட்டாரு. அண்ட் அங்க வந்தது மட்டும் இல்லாம அந்த சேட்டலைட் கூட ஒரு ஐகானிக் போஸை பண்றாரு. சோ அதை நீங்களே பார்த்திருப்பீங்க, ஃபார் சேல்ன்ற மாதிரி சும்மா மார்க் பண்ற வகையில வச்சிருக்காரு. சோ இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்க ஆஸ்ட்ரோநாட் டேல் கார்ட்னருடைய பிரேவ் மிஷன் பத்தி என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க.